சொல்லி தட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி டெய்லி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட்டும் சும்மா 5-10 பாயிண்ட்லாம் கிடையாது, 20 பாயிண்ட்லாம் கிடையாது, மினிமம் 40 பாயிண்ட்ஸ். ஓகே, மினிமம் 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம். நான் மினிமம் சொல்கிறேன். அப்போ எங்களோட டார்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 80 to 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, மேட்ருக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு ஷார்ட் எடுத்தோம், கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ். நல்ல ஒரு மார்க்கெட், நல்ல வாலட்டிலிட்டி பயங்கரமாக இருந்தது. நான் ப்ரியராக முன்னாடியே சொல்லியிருந்தேன். நேற்று நான் வீடியோ போடல, பட் நான் டெலிகிராமில் வந்து ஒரு 12 o'clock, ஏன்னா நேற்று எனக்கு ப்ரோக்ராம் இருந்தது, முடிச்சுட்டு 12 o'clock வந்து நான் என்ன பண்ணேன், நம்ம டெலிகிராமில் வந்து நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், பேங்க் நிஃப்டியில் கால் வைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். பட் பேங்க் நிஃப்டி வந்து என்னால் இன்னைக்கு காலையில் பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வாலட்டைல். இப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறேன், 80 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. சரி, ஓகே, செட் ஆகாது, இதை வந்து கிளைண்ட்ஸுக்கு மூவ் பண்ண முடியாது, நம்மளுமே எடுக்க முடியாது, டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு ஒரு சின்ன டிகே நடக்கும். ஆனால் ஐவி பயங்கரமாக இருந்ததுப்பா. அகைன் வந்து நான் நிஃப்டி உடனே பிளான் பண்ணலாம் சொல்லி நிஃப்டி மூவ் பண்ணுறேன். நிஃப்டியுமே நாங்கள் எடுக்க போகிற இடத்துல இருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆச்சு. பட் ஓகே, ஏன்னா எங்கள் டார்கெட் வந்து 240 இருந்தது. கிட்டத்தட்ட 160 பிளான் பண்ணது, 260 பிளான் 100 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணோம். 80 தான் பிளான் பண்ணேன், எக்ஸ்டெண்ட் பண்ணது ஒரு 20 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம 233-35 ரேஞ்சிலே ப்ராஃபிட் புக்கிங் எடுத்தாச்சு. ஸோ பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணிக்கங்க. ஓகே, எல்லா நாளும் ப்ராஃபிட் நான் கொடுத்துட்ருக்கேன் எக்ஸலண்ட்டாக. 999க்கு பேசிக் கிளாஸஸ் ப்ளஸ் டிப்ஸையும் கொடுத்துட்ருக்கேன். எங்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய பேர் என்கொயரி எடுக்கிறீங்க, என்ன டாபிக் சொல்லி தருவீங்க அப்படின்னு. சைக்காலஜி டாபிக் சொல்லி தருவேன். ஓகே, சைக்காலஜி ட்ரேடிங், மார்க்கெட்டோடைய சைக்காலஜி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ட்ரேடுன்றது பண்ண முடியும். சரி, ஓகே, மேட்ருக்குள்ளே போயிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஒரு பக்கம் குறையுது, ஒரு பக்கம் கிரீன்லாண்டு பிரச்சனை, யூஎஸ் கிரீன்லாண்டு எடுக்க போகிறேன், டென்மார்க் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. யூரோப் கண்ட்ரி இதுக்கு அகெயின்ஸ்ட் வர. இப்போ என்னன்னா, யூரோப்பில் உர்சலா, ஓகே, அவங்க பேர் வந்து ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது, அந்த பிரசிடென்ட் பேர் யூரோப் உர்சலான்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்கும், இந்த ஊர்வசி இந்த மாதிரி கேள்விட்டு உர்சலா அப்படிங்கும்போது எனக்கு அதை கேப்சர் ஆக மாட்டேங்குது. யூரோப்போட பிரசிடென்ட். ஓகே, எனிவே, யூரோப்போட பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரம்ப்பு யூஎஸ் கூட நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், எந்த டீலும் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாகல, நீங்கள் ஃபண்டு கொடுத்ததெல்லாம் போதும், நிறுத்துங்க, நாங்கள் வந்து இந்தியா கூட டீல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. பாரபட்சமே இல்லாமல் சொல்லிட்டாங்க. யூஎஸ் ஷாக் ஆகிட்டு, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிரீன்லாந்து பிரச்சனை, ட்ரம்ப் ஓவராக பண்ணுறாருல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சரி, இது நமக்கு என்ன பெனிஃபிட்டுப்பா அப்படின்னா, இன்னைக்கு காலையில் இது பேச்சுவார்த்தை போகும்போதே வந்து காலைல பாசிட்டிவ் வந்துருச்சு. அது போக வந்து நேற்று வந்து நம்ம கேபினெட்ல இருந்து கேபினெட் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து 5,000 crores வந்து நமக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் நான் எதிர்பார்த்தேன். அப்போ இன்கேஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இது பார்க்கணும், நம்ம இன்கேஸ் நம்ம டெக்னிக்கலை விட்டுட்டோம் அப்படின்னா மாட்டிப்போம். இப்போ டெக்னிக்கலும் ஒத்து போச்சு, ஓகே பிடிச்சிடலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி நான் அப்போ சொன்னது. எனிவே, ஸோ இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, நாளைக்கு வந்து இந்த டீலு, முதல்ல யூரோப் டீலு வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நான் இந்த கீழே கொடுத்துருப்பேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா, டெஃபென்ஸு, அப்புறம் வந்து இன்னோவேஷன், டெக்னாலஜி, செக்யூரிட்டி, 4 விஷயம். இது போக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்குறது இந்த 4 விஷயம். என்னெல்லாம்? டெக்னாலஜி, இனோவேஷன், அப்புறம் வந்து செக்யூரிட்டி, டெஃபென்ஸு. அக்ரிமெண்ட்டு சும்மா ஏதோ இப்போலாம் இல்லை, லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், பயங்கரமான ஒரு கான்செப்ட், சாதாரண விஷயம் இல்லை. இது சைன் ஆகுது 27 Jan அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படி ஆச்சு அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், இங்கே மார்க்கெட் வந்து எப்படி போகும். இது போக நமக்கு February 1 சீதாராமன் பேசுகிறாங்க. பட்ஜெட் ஆல்ரெடி நான் போன வீடியோ போட்டிருந்தேன், பட்ஜெட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை, கண்டிப்பாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். நம்ம கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க, ப்ரீமியமில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ராஃபிட் இருக்கும். இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் கிளாஸஸ்னால் ரீஃபண்ட், நோ ப்ராப்ளம். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த டீல் விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஜான் 27 அப்புறம் பிப்ரவரி இது வருது. அப்புறம் எம்பிசி வருது. மானிட்டரி பாலிசி கமிட்டி வருது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பிப்ரவரி தான் ஆட்ட போகுது அப்படின்ற மாரி ஒரு 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 மார்க்கெட்டோடைய சரி ஓகே. நல்ல நிலவரம் தானே. எல்லாமே எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, ஒவ்வொரு பாலும் நான் 6 தான் அடிப்பேன். கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல என்னோட லைவ்ல இருக்க என்னோட கிளையண்ட்ஸுக்கும் தெரியும். இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பண்றேன்? எப்படி பண்றேன்? சூப்பரா பண்றேனா? அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்து தான் அடுத்த கிளையண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வருவாங்க. நல்லபடியா வந்து இது பண்ணுவாங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. 863 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். தேங்க் யூ ஸோ மச். இது ஃபண்டமெண்டல் பேஸ்ல பார்த்தோம்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. பட் இப்போ இது இந்தியாவுக்கு நோ டீல் அப்படின்னோடனே யூஎஸ் வந்து ட்ரம்ப் வந்து நோ டீல் நம்ம கூட யூரோப் வந்து என்னன்னா யூரோப் கண்ட்ரி ஒரு 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 நட்பு நாடான யூரோப் கண்ட்ரி இப்படி இந்த மாதிரி வந்து இருக்குதே வைக்குதுன்னு ஒரு பெரிய குண்டை போட்ட மாதிரி தான். ஒரு பக்கம் ஐஎன்ஆர் வந்து வீக்காக இருக்கு. இது ஒத்துக்கணும். பட் அந்த வீக் வந்து நேத்தே இருந்தது. ஆல் டைம் லோவர் போயிருந்தது. ஆனால் இங்கே வந்து நிஃப்டியில் வந்து நமக்கு என்ன ஆகலை, ரிஃப்ளெக்டே ஆகலை. பாசிட்டிவ் அப்படின்றத இருந்தது. நான் எதிர்பார்த்தது தான். சரி இப்போ நாளைக்கு உள்ள டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். எனக்கு ஒரு ஓப்பனிங்கே கேப் அப்பு. அந்த கேப்பை காலையிலே ஆஃப்டர்நூன் செஷனுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம எப்போவுமே ப்ராஃபிட் பண்ணிடுவோம். ரொம்பலாம் டைம் இழுத்தடிக்க மாட்டான். எப்படிங்கிறத முடிச்சுட்டு போயிடும். செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு கேப் வந்து ஃபில் ஆகிருக்குன்றது. இப்போ நான் ஷோ பண்ணுறேன். நிஃப்டி மட்டும் தான் எனக்கு இந்த சார்ட்டில் பார்க்க போகிறோம். அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ரெடி. ஸ்க்ரீனை மாற்றிக்கிறேன். லுக் அட் திஸ். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். நிஃப்டி கேப் அப் ஆச்சு. இன்னைக்கு சினாரியோக்கு எடுத்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து கேப் அப் வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். கேப் அப் ஆன ஸ்பாட் வந்து ப்ரைஸை வந்து நான் மென்ஷன் பண்ணல. பட் வந்து அந்த ரேஞ்சை வந்து நான் வர லைன் பண்ணிக்கிறேன். பிளாக் லைன். ஓகே. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? கிளியராக வந்து இங்கே வந்துட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாப்ல 1 or 2 டைம்ஸ் அப்படின்றது கிடையாது, 3 டைம்ஸ். எக்ஸலண்ட் எக்ஸலண்டா ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறான். இங்கேருந்து என்ன பண்ணுவாப்ல தலைவர் ஆல்ரெடி மேலே போயிட்டாப்ல. எகைன் வந்து ப்ரைஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்தியாவுக்கு வேற ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஃபியூச்சர் பேஸ்டில் இன்னோவேஷன், டெக்னாலஜி, டிஃபென்ஸு, செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி சொல்லவே அப்படி எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறவனுக்கு தான் அதோட ஃபீலிங்ஸே தெரியும். சரி ஓகே. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அதுக்கு தான் க்ரீனை வந்து நான் அப்போ கொடுத்துருந்தேன். கீழே க்ரீனில் வந்து அது பாசிட்டிவ் வரும். வைப் வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்னு. சரி ஓகே. இப்போ என்னன்னா நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு பாசிட்டிவ்ல இருக்குல்ல. இதுக்கு இன்டர்னலாக டைமுக்குள்ளே எதுவும் நடக்குது, அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு ஏதாவது நடந்தால் மட்டும் தான் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் நடக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுட்டே இருங்க. தெரியல அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்காக தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா ஃபுல் டைம் ட்ரேடர். என்னை பற்றி சொல்லணும்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சது இருக்குது. நான் 6 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன். அதெல்லாம் வேறு விஷயம். இந்த இயர்ஸ் அப்படின்றது வந்து நான் எப்போ வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சேன்னா லாஸ்ட் 4 years சூப்பராக பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஓகே. கொள்ளலாம் கிடையாது, தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இப்போ நல்ல வைப் இருக்கிறதுனால பிக் ஷார்ட்டாக விழுறதுக்காக 25,400 கிரீனில் மாற்றிடலாம். 430 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,630 அப்படின்றது இருக்கும். ரெண்டே ரெசிஸ்டன்ஸ் தான் நாளைக்கான வைப். ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா 700. சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லையா? அதனால சும்மா நம்ம சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 25,170 அப்படின்றது. ஓகே. ரெண்டாவது சப்போர்ட் அது பிரேக் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலான 24,950 அப்படின்றத கண்டிப்பாக மார்க்கெட் ரீச் பண்ணும். ஸோ இதான் மார்க்கெட்டோட வைப் நாளைக்கு. சொல்கிறது எல்லாம் நடக்குதுன்றத வீடியோ எடுத்து பாருங்கள். எல்லா வீடியோ எடுத்து பாருங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மட்டும் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை பை. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நான் லைவ் வரேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் டிப்ஸும் போயிட்டுருக்கு. வந்து ஜாயின் பண்ணிடுங்க.